शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। भक्ति रसायनम 12வது ஸ்லோகம் படிக்கணும். ஆனா நான் 9, 10, 11 இருக்கே, அங்கேருந்தே ஆரம்பிச்சு சொல்றேன். இந்த பக்தி பலவிதமா வரலாம் அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே. பலவிதமான பக்திகள் அப்படின்னு சொல்றச்சே எந்த காரணங்கள்னாலே மனசு உருகிறதோ அந்தந்த காரணத்தை வச்சு அந்தந்த பக்திக்கு பேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதனுடைய வியாக்கியானம் தான் இப்ப 2வது அத்தியாயத்துல வரிசையா சொல்லிட்டு வர்றார். அதுல ஸ்னேகனால வரக்கூடிய பக்தியை சொல்லிட்டு வரச்சே 9வது ஸ்லோகத்திலே ஸ்னேகா புத்திராதி விஷயா பால்யபாலக லக்ஷணா சேவ்ய சேவக பாவோன்யா சோப்யுக்தா திரிவிதோ புத்தி அப்படின்னு வந்தது. இதுல ஸ்னேகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா நமக்கே தெரியும், மனசுல வரக்கூடிய அந்த பாவம். புத்திரன் விஷயத்திலே பிதாவாக இருக்கிறவனுக்கு ஒரு பிரீத்தி இருக்கும், அது ஸ்னேகம் அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்னேகத்தினாலதான் புத்திரனை பிதாவாக இருக்கிறவன் காப்பாத்துறான். குழந்தையா இருக்கும்போது பையனை குழந்தைய வளர்க்கறதுங்கிறது அப்பா அம்மா தானே, அது ஏன்னா ஸ்னேகத்தினாலே. அதே மாதிரி அந்த புத்திரனாக இருக்கிறவன் வயசான காலத்துல அப்பா அம்மாவை காப்பாத்துறதுங்கிறது இருக்கே, அதுவும் ஸ்னேகத்தினாலே. இது பால்ய பாலக லட்சணா தான். பாலனம் பண்ணக்கூடியவர் ஒருத்தர், பாலிக்கப்படுகிறவர் ஒருத்தர். இதுதான் பால்ய பாலக பாவம்ங்கிறது. இது அதனால வரக்கூடியது. இன்னொரு விதமாகவும் ஸ்னேகம் இருக்கு. அதனால அது சேவ்ய சேவக பாவகா அந்யஹா அப்படின்னு சொல்ற. இதுல என்ன சொல்றாருன்னா, இதுல ஒருத்தன் சேவகனாகவும் ஸ்னேகத்தினால ஒருத்தன் சேவகனாகவும் இன்னொருத்தன் சேவியனாகவும் ஆகிறான். பால்ய பாலக பாவம் மாதிரி இது சேவ்ய சேவக பாவங்கிறது இன்னொரு விதம். இந்த சேவ்ய சேவக பாவம்னு சொல்லப்பட்ட இந்த ஸ்னேகம் இருக்கே, சோப்யுக்தா திரிவிதோ புதைஹி. இத 3 விதமாக வித்வான்கள் சொல்றார். அந்த 3 விதம் தான் போன தடவை கொஞ்சம் தகராறா இருந்தது. நான் அதுக்காக தான் இதை மறுபடியும் சொல்றேன். பகவத் தாஸ்ய சக்ஷாபியாம் மிஸ்ரிதஞ்ச அபரஞ்ச குஹு. தாஸ்ய சக்ஷாபியாம் அப்படிங்கிற மிஸ்ரிதம்ங்கிறத வச்சுக்கிறது, தாஸ்யம்னு ஒண்ணு சக்கியம்னு ஒண்ணு, ரெண்டும் கலந்ததுன்னு ஒண்ணு. மிஸ்ரிதம்னா ரெண்டும் கலந்தது. பகவான் விஷயத்திலே பகவானுக்கு தாசனாக இருப்பது, தாஸ்யம் செய்வது, இது ஒண்ணு. சக்கியம் இல்லை, வெறும் தாஸ்யம். வெறும் சக்கியம், தாஸ்யம் இல்லை. 3வது ரெண்டும் உண்டு, ரெண்டும் கலந்தது, மிஸ்ரிதம். இப்படியாக சேவ்ய சேவக பாவம் அந்த ஸ்னேகம் இருக்கே, அது சேவ்ய சேவக பாவமா இருக்கக்கூடிய அந்த ஸ்னேகம் இருக்கே, அது 3 விஷயம். இதுக்கு உதாரணம் இன்னொரு வியாக்கியானத்துல கொடுத்திருக்கா. தாஸ்ய பக்தி, ஸ்னேகத்தினால வரக்கூடிய அந்த தாஸ்ய பக்தி இருக்கே, அதுக்கு ஆஞ்சநேயர் இத்தியாதிகள் உதாரணம். அதே மாதிரி சக்கியத்துக்கு சுதாமா, அவ சுதாமாதிகள்லாம் அதுக்கு உதாரணம். அவ பகவானோட சக்கிய பக்தியில இருந்த. ரெண்டும் மிஸ்ரிதமா இருக்கிறதுக்கு அர்ஜுனாதிகள் உதாரணம். அவன் சதானம் சென்றது, அது பகவான் சில சமயம் சேவிய சேவக பாவமும் உண்டு, தாசியமும் உண்டு, ரெண்டும் கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இப்பேற்பட்ட அந்த ஸ்னேகத்தினாலே 3 விதமா சேர்த்துக்கலாம், எல்லாமே ஸ்னேகம்தான். யா கிருஷ்ணாகாரதா சித்தே தஜ்ஜன்ய திருதிசாலினி பால்யபாலக பாவேன சா வத்சலரதிர்பவே சேவ்ய சேவக பாவேன
பிரேயோ ரதி ரிதீரியதே. ஸ்னேகத்திலே முன்னாடி புத்திராதிகள் விஷயத்துல உள்ள ஸ்னேகம் இருக்கே, அதனால பால்யபாலக பாவம் வந்தது. அந்த ஸ்னேகத்தினாலே மனசு உருகி பகவானிடத்துல ஒரு ரதி ஏற்பட்டதுன்னு சொன்னா, பால்யபாலக பாவம் சுவாமிதான் நம்மளை காப்பாத்துறார், அவர் பாலகர், நான் பால்யன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவத்திலே அந்த ரதி பிரீத்தி ஏற்பட்டதுன்னா அது வத்சல ரதிஹி அப்படின்னு பேரா, வாத்சல்யம். அதே சேவிய சேவக பாவம், அதே ஸ்னேகத்தினாலே பகவானை சேவியனாக வச்சுண்டு இவர் சேவகனாக தன்னை கல்பனை பண்ணிட்டு பக்தன் சேவகனாக தன்னை நினைச்சுண்டு சேவை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, அப்போ அந்த ரதிக்கு பகவானிடத்துல வரக்கூடிய ரதி பிரேயோ ரதிஹி அப்படின்னு சொல்லப்படுறது. முன்னாடி சொன்னது வாத்சல்யம், இது பிரேயஸ், பிரியம், பிரீத்தி, ஸ்னேகம் முடிஞ்சது. இதுக்கடுத்து ஹர்ஷத்தினால வரக்கூடிய பக்தியை சொல்ல போறார். ஹர்ஷா சித்த சமுல்லாசா கத்யதே ச சதுர்விதா ஏகா பரானந்தமய ஸ்ரீஷமாஹாத்மிய காரணஹா. இன்னொரு புஸ்தகம் பார்த்ததுனால இந்த பாடம் கிடைச்சது, இதுதான் கரெக்டா இருக்கு. ஏகா பரானந்தமய ஸ்ரீஷமாஹாத்ம காரணஹா. இந்த புஸ்தகத்துல எப்படி வச்சா இருக்குன்னா, ஏகா பரானந்தமய ஸ்ரீஷமாஹாத்ம காரணம் அப்படின்னு இருக்கு. இது அன்வயமாகாம இருந்ததுன்னு பார்த்தேன். அப்ப இந்த மாதிரி பாடம் கிடைச்சது. ஹர்ஷா, ஹர்ஷம்ங்கிறது என்ன? நம்ம வேணா ஒரு வேற பதம் சொல்லி காமிக்கலாம், சந்தோஷம் அப்படின்னு. சந்தோஷத்தினால என்ன வரும்? அது 4 விதம்னு வேற சொன்னார். சந்தோஷத்தினால வரக்கூடிய காரியத்தை வச்சு 4 விதமா வருது. ஆனா அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னா சித்த சமுல்லாசா. சித்தன்னா மனசு. அந்த மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விருத்திகள், சமுல்லாசா விருத்தி. மனசுல ஏற்படக்கூடிய உல்லாசம், உல்லாசம்னு சொன்ன சுகாகார விருத்தின்னு தான் சொல்லணும். அது 4 விதமா இருக்கு. அந்த 4 விதத்தையும் மேல சொல்ல போறார் வரிசையா. இப்ப முதல் விதத்தை சொல்றார், ஏகா. முதல் விதம் என்னது? பரானந்தமய ஸ்ரீஷ மகாத்மிய காரணா. பகவான் எப்படி இருக்கார்? ஸ்ரீஷகா, அதாவது லட்சுமிபதியாக இருக்கார். அவர்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா பரானந்தமயா, ஆனந்த ஸ்வரூபம். வேதாந்தப்படி அவருடைய மகாத்மியத்தை கேட்டதுனாலே மனசுல சந்தோஷம் வருது கேட்கிறவனுக்கு, பக்தனுக்கு. அப்ப அந்த மகாத்மியம் கேட்டு இவருடைய மனசுல வரக்கூடிய ஒரு விசேஷமான சந்தோஷம். பல இடத்துல பகவான் நாம மகாத்மியம், பகவானுடைய மகாத்மியம் இதெல்லாம் கேட்டா நம்மளே அனுபவிக்கலாம். அது கேட்டதுனால மனசுக்கு ஒரு நல்ல திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்ப இது இந்த சித்த சமுல்லாசம் இருக்கே, இது ஹர்ஷம். தஜ்ஜன்யாயாம் துருதவு சுத்தா ரதிஹி கோவிந்த கோச்சரா ஏததந்தம் ஹி சாஸ்திரேஷு சாதனாம்னான விஷயத்தே. இப்பேற்பட்ட அந்த மனசு துருதம், அந்த மனசுல இப்ப வந்தது பாரா என்ன, முதல் இது அதாவது ஹர்ஷம் வந்தது. இந்த ஹர்ஷத்தினாலே பகவன் மகாத்மியத்தை கேட்டதுனாலே மனசுல வந்த அந்த திருப்தி இருக்கே, சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்தினாலே துருதவு மனசு திரவீபாவத்தை அடைந்தால், மனசு உருகினால், அப்ப இந்த சமயத்திலே பகவான் விஷயத்துல வரக்கூடிய அந்த ரதி இருக்கே, அதை என்ன சொல்றதுன்னா சுத்தா ரதிஹி. இதுக்கு சுத்த ரத்தின்னு பேரு கொடுத்திருக்காரு, சுத்தா ரதி. ஹர்ஷத்தினால வரக்கூடிய இந்த ரதி தான் பக்தி. ஹர்ஷத்தினால வரக்கூடிய பகவத் விஷயத்திலே சுத்தமான ஒரு பிரீத்தி இருக்கே, இது ஹர்ஷத்தினால வரக்கூடிய பக்தி. இந்த பக்தி வரத்துக்காகத்தான் சாஸ்திரம் சாதனங்களை சொல்றது. இது வந்ததுக்கு அப்புறம் மேல ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வரபரியந்தம் நமக்கு சாஸ்திரம் சொல்லப்பட்ட சாதனங்கள் தேவைப்படுறது. இது வரத்துக்காகத்தான் சாஸ்திரம் பல விதமா சாதனங்களை உபதேசம் பண்ணி நமக்கு உபகாரம் பண்றது. ஏததந்தம் ஹி சாஸ்திரேஷு சாதனாம்னான விஷயத்தே. இந்த ரத்தி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது முதல் விதம், ஹர்ஷத்தினால வரக்கூடிய
பக்தி. ஹர்ஷத்திலேருந்து வரக்கூடிய சித்த சமுல்லாசத்துல இது முதல் விதம். சதுர்விதான்னு முன்னாடி பிரதிஜை பண்ணியிருந்தார், 4 விதம்னு. இப்ப 2வது விதத்தை சொல்றார். விரீடா விகிருத வாக் வேஷ சேஷ்டாதி ஜனிதோ அபரஹா தஜ்ஜன்யாயாம் துருதௌ சேதோ விகாசோ ஹாசஹா உச்சியதே. சும்மா சொல்லி பார்க்கிறார். இது உத்தமமான பக்தின்னு சொல்றது இல்லை. ஆனா ஹர்ஷத்தினால சித்தத்திலே ஒரு திரவீபாவம் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய வேலை காரியங்கள் என்னன்னு பாக்குறச்ச முன்னாடி சுத்தமான ரதி பகவத் விஷயத்திலே, 2வது ஹாசம்ங்கிறது, 3வது விஸ்மயம், 4வது உற்சாகம். இப்படியாக 4 விதம் இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். இப்ப இது என்னது? ஹர்ஷஜன்யமான இன்னொன்னுக்கு ஹாசம்னு சொல்றான். ஹாசம்னா சிரிப்பு. இது வரத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா, எத்தாபோல உள்ள வஸ்துவை பார்க்கும்போது சில சமயம் என்ன ஆகும்னா விரீடையால வரும். விரீடானா என்னன்னா லஜ்ஜை. லஜ்ஜை ஏதோ வெட்கப்பட்டால் ஒரு சிரிப்பு வரும், ஹாசம் ஏற்படும். அதனால மனசு உருகுமா. விரீடையால வரும். விகிருத வாக், அதே மாதிரி பார்க்கும்போது அவன் பேசுறது மற்றவாளை காட்டிலும் ஒரு வித்தியாசப்பட்ட பேச்சா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேசுறத ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்குன்னா கேட்டவனுக்கு சிரிப்பு வரும். இதுதான் விகிருத்தமான வாக்கு. அதே மாதிரி வேஷம், சில வேஷங்களை பார்த்தா நமக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரியான வேஷம். சில சேஷ்டைகள், அவன் செய்யற காரியங்கள் நம்மளுக்கு சிரிப்பு கொடுத்துடும். அப்பேற்பட்ட இதுகள் இத்தியாதி, இது கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. இத்தனை இதுகள்னாலதான் நமக்கு ஹாசம் வருதுன்னு சொல்ல முடியாது. இத்தியாதி ஜனிதா அபரஹா, இது 2வது விதம். ஹர்ஷத்தினால வரக்கூடிய சித்தம். இதெல்லாம் பார்த்தா நமக்கு மனசுல ஒரு சமுல்லாசம், ஹர்ஷம் ஏற்படுறது. அந்த ஹர்ஷத்தினாலே அந்தஸ்கரணம் துருத்தமாகும் போது தஜ்ஜன்யாயாம் துருதௌ சேதோ விகாசா, மனசு உருகி அப்படியே பரவறதான். சித்தத்துக்கு ஒரு விகாசம் ஏற்படுறது. இந்த விகாசத்துக்கு தான் ஹாசஹா அப்படின்னு பேரு. லோகோத்தர சமத்காரி வஸ்து தர்சனஜ பரஹா தஜ்ஜன்யாயாம் துருதௌ சேதோ விகாசோ விஸ்மயோ மதஹா. 3வது ஹர்ஷத்தினால வரக்கூடிய விகாசம்ங்கிறது, சித்த சமுல்லாசம் என்பது விஸ்மயம்னு சொல்லப்படும். இந்த 3வது பிரகாரம் என்னது? லோகோத்தர சமத்காரி வஸ்து தர்சனஜா பரஹா. லோகத்துல நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை, அதுக்குதான் லோகோத்தரம்னு சொல்லுவோம். லோகத்துல பார்த்தது இல்லை. பேர்பட்ட ஒரு இதுவரையில் காணாத ஒரு விஷயத்த புதுசா பார்க்கும்போது, சமத்காரமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம் வந்து விடுறது. இது பார்த்தது இல்லையே. அதே வஸ்து நிறைய பழகி போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப இந்த ஆச்சரியம் வராது, அப்ப விஸ்மயம் வராது. ஆகாசத்துல பட்சி பறக்கிறதே பார்க்காதவன் திடீர்னு இந்த பட்சி இப்படி பறந்து போறத பார்த்தான்னா ரொம்ப ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா இப்படி பறக்கிறது ஆகாசத்திலே, நிராதாரமா இது பாட்டுக்கு தைரியமா போறது அப்படின்னு பார்ப்பான். ஏரோப்ளைன் மேல பாக்குறது பார்த்தா இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், எப்படி கீழே விழாம போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப லோகோத்தர இவனுக்கு தெரியாது. லோகோத்தரம்ங்கிறது இவனுடைய புத்தியை வச்சுன்னு சொல்லிக்கணும். இவன் இதுவரையில் பார்க்காத, லோகத்துல பார்க்காத ஒரு புது விஷயம் சமத்காரமா இருக்கு அப்படின்னு சொன்னா, புது விஷயம் மாத்திரம் இல்லை, அது சமத்காரியாகவும் இருக்கணும். அப்பேற்பட்ட வஸ்துக்களை பார்க்கும்போது அதனால ஏற்படக்கூடிய ஒரு ஹர்ஷம், இதுக்குதான் அதனால மனசு சித்தமானது உருகி போய் விகாசத்தை அடையும் போது அந்த விகாசத்துக்கு விஸ்மயம். இதைதான் நம்ம இன்னொரு விஷயம் இருந்தால ஆச்சரியம் சொல்றோம். அடுத்தது இது 3ஆச்சு. 4வது என்னன்னா உற்சாகம். யுத்தாபிபாத ஜனிதா வீராணாம் ஜாயதே பரஹா ததச்சித்தஸ்ய விஸ்தாரஹா துருதஸ்ய உற்சாகா உச்சதே. யுத்தம் வரப்போறது அப்படின்னு தெரியும். போல சத்ரு சைன்யம் மருந்து பாக்குறான். பார்த்தா இப்ப யுத்தம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அடுத்தது யுத்தம் வரப்போறது அப்படின்னு சொன்னா இந்த வீரர்களுக்கு அதை பார்த்ததுனாலே ஒரு உற்சாகம் வருமா. உற்சாகம் அதுக்கு பேரு.
வீரர்களுக்குன்னு போட்டா யுத்தத்துக்காக அவ வந்துட்டு இருக்கான்னு சொன்னா வீரம் இல்லாதவன் பயந்து ஓடி போடுவான். அப்ப அது அந்த இடத்துல அந்த யுத்தாபிபாதத்தை பார்த்தா இவனுக்கு பயம் வரும். அது சொல்லல இங்க. யாரு வீரர்களோ அவர்களுக்கு அதை பார்த்தா பயம் வராது. பயம் வந்தா அவன் வீரன் இல்லை. அவளுக்கு உற்சாகம் வரும். இத பார்த்ததுனாலே அந்த வீரர்களுக்கு மனசு உருகி ஒரு சித்தத்துல விகாசம் ஏற்படுறதே. அந்த விகாசத்துக்கு உற்சாக அப்படின்னு பேரு. இது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்ப எதிராளி யுத்தத்துக்கு வரான் அப்படின்னு கேட்டா வீரர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நமக்கு ஒரு யுத்தம் பண்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. யுத்தாபிபாத ஜனிதா வீராணாம் ஜாயத்தே பரஹா ததஷ்டித்தஸ்ய விஸ்தாரஹா துருதஸ்ய உற்சாக உச்சதே. ஆக 4 விதமான ஹர்ஷத்தை நிரூபணம் பண்ணிட்டார். இனிமேல் சோகத்தை நிரூபணம் பண்றார். சோகத்திலே 17வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இஷ்ட விச்சேத ஜனிதா யஷ்சித்தே கிளிஷ்டதோதயஹ தஜ்ஜன்யாயாம் துருதௌ விஷ்டா ரததா சோக உச்சியதே. அதாவது இஷ்டம்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து நம்ம கிட்ட இருந்தது, இருந்த வஸ்து இப்ப இல்லாம போயிடுச்சு. அதுக்கு இஷ்ட விச்சேதம். நம்ம கிட்ட இருந்த வஸ்து இல்லாத போயிடுச்சுன்னா அப்ப என்னவா இருக்கும்? இஷ்டமான வஸ்து இல்லாத போயிடுச்சுன்னா நமக்கு சித்தத்துல கஷ்டமா இருக்கும். அதனால இஷ்ட விச்சேத ஜனிதா எஸ் சித்தே கிளிஷ்டதோதயா, அந்த கஷ்டம் வரதோ இல்லையோ மனசுல, இதுக்குதான் சோகம்னு பேரு. இந்த கஷ்டம் வரதுனால மனசு உருகிறதா. இந்த கஷ்டத்துல இந்த மாதிரி தன்னால் இருந்தது இப்ப காணாம போயிடுத்து அப்படின்னு மனசுல ஒரு கிளேசம் ஏற்படுறது. அதனால சித்தம் துருதமாக ஆயிடுறது. அப்போ அந்த ஒரு திரவிய பாவம் இருக்கே, அப்ப உள்ள அந்த விகாசம், சித்த விகாசம் இருக்கே, இதுக்கு சோகம்னு பேரு. இதுதான் சோகமா சோகமாயிடுச்சு. அப்புறம் தயா கிருணாஸ்யா விஷய துச்சத்துவ ஜான பூர்விகா தயா துருதே து மனசி யுகுப்சா ஜாயத்தே த்ரிதா. இந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரச்ச என்ன சொல்லிட்டு வந்தார் ஒரு நிமிஷம். காம குரோத பய ஸ்நேக ஹர்ஷ சோக தயாதயா தாபகா சித்த ஜதுனஹா தச்சாந்தௌ கடினந்து. 5வது ஸ்லோகம் முதல் உல்லாசம். அதுல காமம், குரோதம், பயம், ஸ்நேகம், ஹர்ஷம், சோகம், தயா இத்தியாதிகள்லாம் இந்த சித்த ஜது, சித்தம்ங்கிற இந்த அரக்கு இருக்கே, இந்த அரக்க உருக வைக்கக்கூடிய, தாபம் பண்ணி உருக வைக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அததான் இப்ப சோக பரிந்தம் வந்துட்டார். காமா குரோதம் அதே கிரமத்தில் சொல்லி வந்திருக்கார். காமா குரோதம் பய ஸ்நேக ஹர்ஷ சோகம் தயே ஆதிகள்லாம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த சோகத்தை சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் இப்ப தயா கிருணாஸ்யா விஷய துச்சத்துவ ஜான பூர்விகா தயா துருதே து மனசி ஜுகுப்சா ஜாயத்தே. ஜுகுப்சா அதாவது தயைங்கிறது இப்ப என்னன்னா கிருணான்னு அதுக்கு இன்னொரு பதத்தை சொல்றார். அந்த கிருணா அப்படிங்கிறது என்னன்னா சொல்றேன். அதாவது விஷய துச்சத்துவ ஜான பூர்விகா. எந்த வஸ்துவை பார்க்கறானோ அந்த வஸ்துவானது ரொம்ப அல்ப வஸ்து அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப அதுல ஒரு ரொம்ப அல்பம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப இவனுக்கு அதுல ஒரு ஜுகுப்சை ஏற்படுமா. இந்த பாவத்தினாலே ஐயோ பாவம் இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு பாவத்தினாலே அவனுக்கு மனசு உருகிதுன்னு சொன்னா அப்பதான் தயம் வருது. இது மேல உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு நன்னா தெரிய போகும். நாம நன்னா இருந்துட்டு இருக்கோம், அங்க இன்னொருத்தர் ரொம்ப பரம கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கார், வியாதி கீதி என்னெல்லாமோ இருக்கு அப்படின்னு கஷ்டத்துல இருக்காருன்னு
நம்ம பார்த்தோம்னு வச்சுங்கோ, அப்ப என்ன ஆகும், நமக்கு அவ மேல தயை வந்துடும். ஏன் தயை வருது அப்படின்னு கேட்டா, அவள் அப்படி நம்ம நல்ல நிலைமையில இருக்க மாதிரி அவர் இல்லையே, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் இல்லையே, துச்சமான மோசமான நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறது பார்த்தா நமக்கு தயை வரும். அப்ப அந்த தயையாலே எப்போ மனசு திரவீபாவத்தை அடையிறதோ அப்போ அந்த மனசுல வரக்கூடிய அந்த இது ஒரு பாவம் இருக்கே, அதை ஜுகுப்சா அப்படின்னு சொல்றாளாம். அந்த ஜுகுப்சா 3 விதம். அந்த 3 ஜுகுப்சையில ஒரு ஜுகுப்சை நமக்கு பக்திக்கு உபயோகப்படும், பாக்கி 2 இல்லைன்னு சொல்றோம். ஜுகுப்சா ஜாயத்தே ரிதா 3 விதமா ஆடுறான். அந்த 3 விதமானது என்னதுன்னா உத்வேகினி, க்ஷோபிணி, சுத்தா அப்படின்னு. இந்த உத்வேகினி க்ஷோபிணி 2 நமக்கு லாய்க்கு இல்லை, பக்திக்கு உபயோகம் இல்லை. ஆனா சுத்தான்னு வரதே அந்த ஜுகுப்சாங்கிறது நல்ல விஷயம், அது நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு இங்க நிரூபணம் பண்றார். பூதி விரணாதி விஷயே கதிதா உத்வேகினி புதைஹி. புதைஹின்னு இருக்கணும். பூத்தி அப்படின்னு சொன்னா ஒருத்தரை பாக்குறோம், அவ காயங்கயம் பட்டிருக்கு, அந்த காயத்திலேருந்து ஷீ வழியிறது, அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு மனசு கஷ்டப்படுறது. அது என்ன ஆறுது, உத்வேகினி அங்க வரக்கூடிய தயால தான். இவன் மனசுல தயாங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அதை பார்த்து இவன் கஷ்டப்பட மாட்டான். இவன் மனசுல தயாங்கிற ஒரு பாவம் இருக்கு கண்டுதான் இப்பேற்பட்ட பூதி புரணாதிகளை பார்க்கும்போது இவனுக்கு மனசு கஷ்டப்பட்டு விடுறது. அப்ப வரக்கூடிய அந்த ஒரு காரியம் இருக்கே, அதுக்கு உத்வேகம்னு பேரு. அதுக்கு உத்வேகினி ஜுகுப்சா. அப்போ ஒரு ஜுகுப்சா வருது. ஜுகுப்சானா அதாவது விளக்கணும்னு நினைக்கிறது, வேண்டாம் அப்படின்னு ஒரு பாவம், இதுதான் ஜுகுப்சா. இது நல்லது இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு. அப்படின்னா என்ன, அந்த பூதி புரணாதிகள்லாம் இருந்தால் இந்த பூதி புரணாதிகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இதை விளக்க நினைக்கிறோம். அப்ப அந்த பூதி புரணாதி விஷயத்துல நமக்கு ஜுகுப்சை, அருவருப்பா இருந்ததுன்னா நாம அதை வேணும்னு நினைக்க மாட்டோம், அது வேண்டாம்னு தான் நினைப்போம். அப்ப எதை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுலதான் ஜுகுப்சை. அப்ப அந்த விஷயத்துல பூதி புரணாதிகள் விஷயத்துல எந்த ஒரு ஜுகுப்சை வருதோ அந்த ஜுகுப்சை உத்வேக ஜுகுப்சை, தாங்க முடியல, அப்பேற்பட்ட ஒரு விஷயம். கதிதா உத்வேகினி புதைஹி. 2வது ஜுகுப்சை சொல்றார், ஸ்மசானோத்த பிசாச்சாதி விஷயா க்ஷோபிணி பவே. ஸ்மசானோத்தம், அந்த ஸ்மசானத்துல பார்க்கும்போது ஒரு ஜுகுப்சை விடுறது. இது என்ன, ரொம்ப பெரிய ஆளா இருந்தா, ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா அங்க இப்படி எரிக்கும்படியாக ஏற்பட்டு போச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாருக்கும் இதே கதிதான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மனசுல. அதனால இந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு அது இஷ்டம் இருக்காது, யாருக்குமே அந்த மாதிரி போகணுங்கிறது இஷ்டமா இருக்காது. அதனால அதுல ஜுகுப்சை வரும். சரியான சாதனம் இல்லாததால நிவர்த்தி பண்ணிக்க முடியும். மரணத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம் மிருத்தனுக்கு எப்படியோ தெரியாது, ஆனா அதை பார்க்கிறவாளுக்கு ஜீவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அது ஒரு ஜுகுப்சையை கொடுக்கறது. இது ஸ்மசானோத்சம். இதே மாதிரி பிசாசேஷாசிகள் எல்லாம் பார்த்தோம்னா அது இது இல்லாம இருந்தா தேவையின்னு பார்ப்போம். ஒரு நல்ல விஷயத்த பாக்குறச்சே அது பார்க்கணும் பொழுத்தும். ஆனா பிசாசேஷாசி எல்லாம் வந்ததுன்னா அதை பார்த்தா அது வேண்டாம், இது கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜுகுப்சை வரும். ஆனா ஸ்மசானத்துல வர அந்த ஜுகுப்சையும் பிசாச்சாதிகள் விஷயத்தை பார்த்தனால வரக்கூடிய ஜுகுப்சையும் இது ஏற்கனவே சொன்ன ஜுகுப்சை மாதிரி இல்லை. இது ஒரு வித்தியாசப்பட்ட ஜுகுப்சை. இதுக்கு க்ஷோபிணின்னு பேரு கொடுத்தார். க்ஷோபிணி அப்படின்னு சொன்னா மனசுல ஒரு விதமான ஒரு க்ஷோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுறது. அதனால இந்த 2 ஜுகுப்சை ஆச்சு. 3வது சொல்றேன், தேகேந்திரியாதி துக்கத்துவ விசாரண புரஸ்ஸரா கிருணா சுத்தேதி கவிபிகி சா ஜுகுப்சா பிரகீர்த்திதா. இது அவாவா தன்னுடைய தேகத்தை, இந்திரியங்கள் இது எல்லாத்தையும் வச்சு
முமுட்சுவாக இருக்கிறவன் தான் இதை பண்ண முடியும். நம்மளுடைய தேகமானது ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லையோ நமக்கு, அந்த தேகம் ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆபாத்ததா ஆத்மாவுடைய தாதாத்மியாத்தியாசம் வந்ததுனாலதான் அது பிடிக்குது. ஆத்மாங்கிறது எல்லாத்தையும் விட பிரியமானது அப்படின்னு சொல்றது, ஆத்மாதான் பிரியமானது. அந்த ஆத்மாவோடு இந்த தேகம் சேர்ந்துன்றதுனாலே, தாதாத்மியாத்தியாசம் வந்ததுனாலே தேகம் கூட ரொம்ப அழகா இருக்கு, அதுவும் ரொம்ப பிடிக்கிறது, பிரீத்திக்கு விஷயமாயிடுது. ஆனா இந்த முமுட்சுவா இருக்கிறவன் இதனுடைய உண்மையான சுரூபம் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்பான், விசாரம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவான். விசாரம் பண்ணி பார்த்தா இது மோசமான சமாச்சாரம்னு தெரிஞ்சு போகும். அப்போ தேகம் என்ன, இந்திரியம் என்ன, இதெல்லாம் துக்க சாதனம், இது ஒன்னும் சுக சாதனமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுவிடும். அப்ப இதனுடைய துக்கத்துவத்தை விசாரம் பண்ணி தெரிஞ்சுட்டானே ஆனால் ஒரு ஞானம் வருதே. அப்ப அந்த ஞானம் இவனுக்கு என்னத்தை கொடுக்கறது? ஒரு கிரணை, ஒரு ஜுகுப்சையை கொடுக்கறது. மறுபடியும் வேண்டாமே இந்த தேகம், மறுபடியும் ஜென்மா இல்லாம இருந்தா தேவலாமே அப்படின்னு அவனுக்கு தோணும். இந்த தேகம் வர வேண்டாம், ஒருத்தனா மறுபடியும் வர வேண்டாம் அப்படின்னு அவன் நினைப்பான். அப்ப இந்த கிருணா இருக்கே ஜுகுப்சா, இந்த ஜுகுப்சைய சுத்தான்னு சொல்லு, சுத்தமான ஜுகுப்சை. இது நமக்கு வேதாந்தத்துக்கு தேவையான ஜுகுப்சை. ஊத்தி புரணாதி விஷய பிசாச்சாதி விஷயம் அது நமக்கு லாயக்கில்லை. அது அப்பப்போ வரும் போயிடும். ஆனா விசார புரஸ்தரமாக இந்த தேகேந்திரியாதிகள்ல ஒரு இது துக்க சாதனம், இது ஒன்றும் நல்லதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டு மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு வழியை பண்ணணும் அப்படின்னு நினைச்சானே ஆனால் இந்த ஜுகுப்சாவானது சுத்தமான ஜுகுப்சை. இந்த சுத்த ஜுகுப்சையானது நமக்கு கிராஹ்யமானது. இதனால இவ்வளவு தூரம் என்னாச்சு? தயையால வரக்கூடிய சித்தத்ருதி, சித்தத்தினுடைய திரவியபாவம், அந்த விஷயங்களை சொல்லிட்டார். இதே மாதிரி இன்னும் கூட பாக்கி இருக்கு. ஆதிபதத்தால நிறைய எடுத்துட்டார். தயாதயா அப்படின்னு இங்க படிச்சோம், ஹர்ஷசோக தயாதயா. அப்ப அந்த தயங்கிறதுனால இன்னும் கூட இருக்கு உற்சாகம் சொன்னாரே முன்னாடி, அந்த உற்சாகத்துடைய ஒரு பிரபேதங்கள்லாம் இப்ப சொல்ற விசேஷங்கள் சொல்ல போற. என்ன சொல்றார்? யாத்து சோச்சியஸ்ய ரக்ஷார்த்தம் பிரவருத்தி அனுகம்பயா தயா துருதேது மனசி தயா உற்சாகத்துல தயோத்சாகான்னு இதுக்கு பேரு. தயோத்சாக ஸ்மிருதோ புதைஹி. தயோத்சாக, தானோத்சாக, தர்மோத்சாக அப்படின்னு இந்த உற்சாகத்தை பிரிச்சு சொல்ற. அதுல சொல்லும்போது இந்த சோச்சியன், அவனை நியாயமா பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கான், அவன் சோகத்துக்கு யோக்கியனா இருக்கான். அப்படி இருக்கிறச்சு இவனை சோகத்திலேருந்து வெளியில எடுத்துடுறது, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தயையால ஒரு சரியா இருக்கிறவங்க பிரவருத்தி வரும் இல்லையா, அந்த பிரவருத்தி இருக்கே, அந்த தயையா யா பிரவருத்தி, ரக்ஷார்த்தம் பிரவருத்தி, சோச்சிய ரக்ஷார்த்தம் பிரவருத்தி, அனுகம்பான தயை. அந்த அனுகம்பை தயையால இவன் மனசு உருகும் போது இவன் மனசுல வரக்கூடிய ஒரு பாவம் இருக்கே, அது உற்சாகம்னு சொல்றது. இந்த உற்சாகம் தயோத்சாகம். சும்மா இருந்தா இத்தனை அவன் பாவம் ரொம்ப பிரதாபத்துல நிலைமையில இருக்கான்னு எப்ப மனசுல தெரிஞ்சதோ உடனே வேகம் அந்த அவனுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணியாகணும், அவனை அந்த இதுல இருந்து கஷ்டத்துல இருந்து ரட்சிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான். அப்ப இந்த உற்சாகம் தயோத்சாகா, தயால உற்சாகம் சொல்றான். சர்வஸ்வம் அப்படி தாஸ்யாமி பிரார்த்தயேதி ச யோ மகான் உத்யமஹ துருத சித்தஸ்ய தானோத்சாகா சௌச்சியதே. சில பேருக்கு இந்த உற்சாகம் வருமா, அவளுக்கு தானம் கொடுத்தா பெரிய உற்சாகமா இருக்கும். அவன் ஏதோ கேட்க வந்திருக்கான், அவன்கிட்ட உன்னை ஆரம்பத்தையே சொல்றான், எதை வேணாலும் கேளு, சர்வஸ்வமபி தாஸ்யாமி, எதை கேட்டாலும் கொடுக்குறேன். இந்த உற்சாகத்துலதான் தசரசர் விஸ்வாமித்திரர் வந்த உடனே அவர் என்ன கேட்க போறாருன்னு தெரியாம எதை வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இஷ்டத்துக்கு கேட்கலாம், அவர் ராமரை கொண்டாரு கொடுன்னு கேட்டு விட்டார். அந்த மாதிரி ஒரு இது. சர்வஸ்வம் அப்படி தாஸ்யாமி பிரார்த்தைய, நான் எதை வேணாலும் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன், நீ கேட்க வேண்டியதுதான் பாக்கி கேளு அப்படின்னு சொல்றானே. இவன் சொல்றவன் இருக்கானே, இவனுடைய மனசும் ஒரு அந்த தானோத்சாகத்தினால உருகி இருக்கு. தானம் பண்றதுல
ஆள் வந்திருக்கான், இப்ப நம்ம தானம் பண்ணிட வேண்டியது அப்படின்னு ஒரு மனசுல சித்தத்தினால சித்தம் வந்து உருகி கிடக்கு. இந்த துருத சித்தம், இந்த அவஸ்தை இருக்க, இந்த நிலை இருக்க, இதுக்கு தானோத்சாகா அப்படின்னு பேர். ரெண்டாச்சு. மூணாவது, ததா ஸ்வதர்ம ரக்ஷார்த்தம் யா பிரவருத்தி பிரயத்தனதா தயா சித்தஸ்ய விஸ்தாரः தர்மோத்சாகः துருதௌ பவேத். தர்மத்தை காப்பாத்தணும். உடம்பு முடியல, ஆனா தர்மத்தை விடக்கூடாது, அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தர்மத்தை ஸ்வதர்மத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரயத்தனப்பட்டு ஒரு பிரவருத்தி ஏற்படுமே, அந்த சமயத்துல அந்த உற்சாகம் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அந்த உற்சாகம் தர்மோத்சாகம். இந்த உற்சாகம் என்ன பண்றது, சித்தத்திலே ஒரு அது திரவீபாவத்தை பண்றது. கஷ்டப்பட்டாவது நம்ம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஆக முடியாத காலத்துல கூட அந்த தர்மோத்சாகமானது இவனை வந்து தர்மானுஷ்டானத்தை விடாம பண்ணும்படியாக செய்யறது, பிரவர்த்திக்கு வைக்கிறது. இந்த உற்சாகத்துக்கு தர்மோத்சாகா அப்படின்னு பேர். இதுவும் சித்தத்துல வரக்கூடிய ஒரு திரவீபாவத்தினால வரக்கூடியது. 23 ஆயிடுச்சு. 24 இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். சொல்லுங்க. முதல்ல வந்து யுத்தத்தை பாக்குறதா வீரருக்கு ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொன்னா, ஆமா, அதுவும் அதோட இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது. ஆமா, அந்த உற்சாகத்திலே அவனுக்கு யுத்தத்துல பிரவருத்தி வருது, இதனால இதுவும் உற்சாகத்துலதான் சேர்க்கும். அதனுடைய சதர்மம் இருக்கு, அந்த தர்மத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கு. அந்த யுத்தம் சதர்மமா யார் இருக்கோ அவளுக்கெல்லாம் உற்சாகம் வரும் சொல்லலாம். ஆமா, அது சில இடத்துல ஸ்வதர்மமா இருக்கலாம், அதர்மமா கூட யுத்தம் வரும், உற்சாகம் வரலாம். அதனால அது தனியா தான் சொல்லும்படியா இருக்கு. யுத்தத்துல ஒரு உற்சாகம், தர்மமோ அதர்மமோ அதுல யுத்தம் பண்றதுல ஒரு வீரர்களுக்கு உற்சாகம்.